ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 40. ரபை ஹெகுதா கோஸ் தன்னுடைய படிப்பறையில் இருந்து வெளியேறி தோட்டத்தை கடந்து அவருடைய வீட்டின் முன்கதவிற்கு வெளியே நழுவி நடைபாதை படிக்கட்டுகளுக்கு இறங்கினார். எனக்கு இனியும் வீட்டில் பாதுகாப்பு இருக்காது, அந்த ரபை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவருடைய இதய துடிப்பு இடைவிடாமல் எகிரி கொண்டிருந்தது. நான் பிரார்த்தனை மண்டபத்திற்கு சென்றாக வேண்டும். டொஹானி தெருவில் இருக்கும் அந்த பிரார்த்தனை மண்டபம் கோஸின் வாழ்நாள் புனித தலம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பகமான கோட்டை. அந்த ஆலயத்தின் தடை அரண்கள், முள்வேலிகள் மற்றும் 24 மணி நேர பாதுகாவலர்கள் என அவை யூதர்களுக்கு எதிரான புதாபெஸ்தின் நீண்டகால கொடுமையின் வரலாற்றை கூர்மையாக நினைவூட்டக்கூடியதாக அமைந்திருந்தன. இன்றிரவு அத்தகைய பாதுகாப்பாளனுக்கு உண்டான சாவிகளை தான் வைத்திருப்பதாக கோஸ் நன்றி உணர்வு கொண்டார். அந்த பிரார்த்தனை மண்டபம் அவருடைய வீட்டிலிருந்து 15 நிமிடங்கள் தொலைவில் தான் இருந்தது. கோஸ் தினமும் அமைதியாக நடந்து செல்லக்கூடிய இடம்தான். ஆனாலும் இன்றிரவு கோசூத் லயோ தெருவில் நடக்கத் தொடங்கிய போது அவர் பயத்தை மட்டுமே உணர்ந்தார். தன்னுடைய தலையை தாழ்த்தியபடியே வைத்து கொண்ட கோஸ் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் முன்னர் தனக்கு முன்னால் இருந்த நிழல்களை எச்சரிக்கையுடன் ஆராய்ந்து பார்த்து கொண்டார். ஏறக்குறைய உடனடியாகவே அவரை பதற்றத்திற்கு ஆளாக்கிவிட்ட ஒன்றை பார்த்தார். தெருவிற்கு அடுத்த பக்கத்தில் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்த ஒரு கருத்த உருவம், நீல நிற ஜீன்ஸும் பேஸ்பால் தொப்பியும் அணிந்த ஒரு வலுவான மனிதன் தன்னுடைய ஸ்மார்ட் போனில் சாதாரணமாக மூழ்கியிருக்கையில் அவனுடைய தாடி வைத்த முகம் அந்த சாதனத்தின் ஒளியில் பிரகாசித்திருந்தது. அவன் இந்த பகுதியை சேர்ந்தவன் இல்லை என்று தெரிந்து கொண்ட கோஸ் தன்னுடைய வேகத்தை கூட்டினார். பேஸ்பால் தொப்பி அணிந்திருந்த அவன் தலையை உயர்த்தி அந்த ரபையை ஒரு கணம் பார்த்தான். பிறகு தன்னுடைய போனிடமே திரும்பினான். கோஸ் இன்னமும் அழுத்தி நடந்தார். ஒரு கட்டம் தாண்டிய பின்னர் அவர் தனக்கு பின்னால் பதைப்பதைப்புடன் திரும்பி பார்த்தார். அவரை அச்சுறுத்தும் வகையில் பேஸ்பால் தொப்பி அணிந்திருந்த அந்த மனிதன் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கவில்லை. அவன் தெருவை கடந்து கோஸிற்கு பின்னால் நடைபாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் என்னை பின்தொடர்கிறானோ? அந்த கிழட்டு ரபையின் அடி வேகம் எடுத்தது. மூச்சு விடுவது சுருங்கி போனது. வீட்டை விட்டு வெளியே வந்தது ஒரு பயங்கரமான தவறாக இருக்குமோ என்று அவர் திகைத்தார். வால்டர் ஸ்பினோ தன்னை வீட்டிற்குள்ளேயே இருக்கும்படி வற்புறுத்தியிருந்தார். நான் அவரை நம்பியிருக்கலாமோ? வால்டர் ஸ்பினோவின் ஆட்கள் வந்து அவரை பாதுகாப்பாக மேட்ரிட்டிற்கு அழைத்து செல்லும் வரையில் காத்திருப்பது என்றுதான் கோஸ் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த தொலைபேசி அழைப்பு எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. சந்தேகத்தின் கரு விதைகள் சீக்கிரத்திலேயே முளைத்துவிட்டன. தொலைபேசியில் பேசிய பெண் அவரை எச்சரித்திருந்தாள். வால்டர் ஸ்பினோ உங்களை அழைத்து செல்வதற்காக ஆட்களை அனுப்பவில்லை, உங்களை அழிப்பதற்காக சயித் அல்ஃபதிலை அழித்தது போல். பிறகு அவள் அளித்த ஆதாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவே அச்சமுற்ற கோஸ் தப்பி வர வேண்டியதாயிற்று. இப்பொழுது நடைபாதையில் வேகம் எடுத்த கோஸ் பிரார்த்தனை கூடத்தின் பாதுகாப்பை எட்டப்போவது இல்லையோ என்று அச்சம் கொண்டார். இன்னமும் அவருக்கு பின்னால் இருந்த பேஸ்பால் தொப்பி அணிந்தவன் கோஸை ஏறக்குறைய 50 மீட்டர்களுக்கு நெருங்கி வந்துவிட்டான். ஒரு பலத்த கீச்சொலி அந்த இரவு காற்றை கிழித்து கொண்டு கேட்கையில் கோஸ் தாவி குதித்தார். அந்த சத்தம் அந்த கட்டடத்திற்கு வெளியே நின்ற நகர பேருந்தின் சத்தம் என்பதை கண்டு ஆசுவாசம் அடைந்தார். அவர் அந்த வாகனத்தை நோக்கி சென்று அதில் ஏறி கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அது ஏதோ கடவுளாலேயே அனுப்பி வைக்கப்பட்டதை போல் கோஸ் உணர்ந்தார். அந்த பேருந்து கூச்சலான கல்லூரி மாணவர்களால் நிரம்பியிருந்தது. அதில் 2 பேர் மரியாதையுடன் கோஸை உட்கார இடமளித்தனர். நன்றி என்று பலமாக மூச்சிழுத்து விட்டார் ரபை.
ஆனாலும் அந்த பேருந்து நகரும் முன்னரே ஜீன்ஸ் உடையில் பேஸ்பால் தொப்பி அணிந்திருந்த அந்த ஆள் பேருந்தின் பின்பக்கம் தாவி எப்படியோ அதில் ஏறிவிட்டான். கோஸ் வெலவெலத்து போனார். ஆனால் அவனோ அவரை பார்க்காமலேயே அவரை கடந்து சென்று பின்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். முன் கண்ணாடியின் பிரதிபலிப்பில் அவன் மறுபடியும் தன்னுடைய ஸ்மார்ட் போனுக்கே திரும்பி ஏதோ ஒரு வீடியோ கேமில் முழுகி போனதை கண்டார் கோஸ். சந்தேகம் மனம் வேண்டாம் யகுதா, அவர் தன்னைத்தானே கடிந்து கொண்டார். அவனுக்கு உன் மீதெல்லாம் ஆர்வமில்லை. பேருந்து டொகானி தெரு நிறுத்தத்திற்கு வந்தபோது சில கட்டடங்கள் மட்டுமே தள்ளியிருந்த பிரார்த்தனை கூடத்தின் ஸ்துபிகளை ஆவலுடன் உற்று பார்த்து கொண்டார். ஆனாலும் அந்த கூட்டமான பேருந்தின் பாதுகாப்பிலிருந்து அவரால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. நான் வெளியே சென்றால் அவன் என்னை பின்தொடர்ந்தால்? தன்னுடைய இருக்கையிலேயே இருந்த கோஸ் கூட்டத்தில்தான் தனக்கு பாதுகாப்பு என்று முடிவு செய்து கொண்டார். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பேருந்திலேயே இருந்து நன்றாக மூச்சு விட்டுக் கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டாலும் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கழிவறையை பயன்படுத்தியிருக்கலாம் என இப்பொழுதுதான் திடீரென்று நினைத்து கொண்டார். டொகானி தெருவிலிருந்து பேருந்து நகர்ந்து சற்று நேரம் கழித்து தன்னுடைய திட்டத்தில் ஒரு பெரும் பிழை இருப்பதை ரபைகோஸ் உணர்ந்து கொண்டார். இது சனிக்கிழமை இரவு. பயணிகள் எல்லோருமே பையன்கள். இந்த பேருந்தில் உள்ள எல்லோருமே ஏறத்தாழ நிச்சயமாக ஒரே இடத்தில் இறங்கி விடுவார்கள் என்பதை கோஸ் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார். அது ஒரு நிறுத்தத்திற்கு அடுத்து வரும் புதாபெஸ்தின் யூதா குடியிருப்பிடம். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இந்த குடியிருப்பிடம் அதன் அழிவுகளுடன் கைவிடப்பட்டது. ஆனால் அந்த சேதமடைந்த கட்டுமானங்கள் தான் இப்பொழுது ஐரோப்பியாவின் மிகவும் துடிப்புமிக்க மதுபான அரங்குகளில் ஒன்றின் கூடும் இடம். புகழ்பெற்ற ரூயின் பார்ட்ஸ் நவீன இரவு விடுதிகள் சிதிலமடைந்த கட்டிடங்களில் குடிபுகுந்திருந்தன. வார இறுதிகளில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கூட்டமாக இந்த குண்டு வீசப்பட்ட வண்ணங்கள் கிறுக்கப்பட்ட பண்டகசாலையிலும் பழைய தங்கும் விடுதிகளிலும் விருந்து கொண்டாட்ட கூடுவார்கள். இப்பொழுதெல்லாம் நவீன ஒளி அமைப்புகள், வண்ணமய விளக்கு மற்றும் மின்சார ஓவியங்களை வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த பேருந்து அடுத்த நிறுத்தத்தில் கீறிச்சிட்ட போது எல்லா மாணவர்களுமே கூட்டமாக இறங்கினார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொப்பி அணிந்த அந்த ஆள் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்தபடியே அப்பொழுதும் தன்னுடைய போனில் மூழ்கியிருந்தான். முடிந்தவரை வேகமாக வெளியே சென்று விடுமாறு கோஸின் உள்ளுணர்வு கூறியது. அதனால் காலை ஊன்றி எழுந்த அவர் வேகமாக நடந்து தெருவில் இருந்த மாணவர்கள் கூட்டத்திற்குள்ளாக மறைந்து போனார். பேருந்து நகர்ந்து செல்ல முணங்கியது. ஆனால் திடீரென்று நின்றுவிட்டது. அதனுடைய கதவுகள் ஒரு கடைசி பயணியை விடுவிக்க திறந்து கொண்டன. அதே பேஸ்பால் தொப்பி அணிந்தவன்தான் இறங்கினான். தன்னுடைய இதய துடிப்பு மறுபடியும் ஒரு முறை வானுயர எகிறுவதை கோஸ் உணர்ந்தார். என்றாலும் கூட அந்த ஆள் ஒரு முறை கூட கோஸை ஏறெடுத்து பார்க்கவில்லை. பதிலாக அவன் கூட்டத்திற்கு தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு வேறொரு திசையில் சென்றபடியே யாருக்கோ போனில் அழைப்பு விடுத்தான். கற்பனை செய்வதை நிறுத்து, தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ரபைகோஸ் நிதானமாக மூச்சுவிட முயற்சித்தார். அந்த பேருந்து புறப்பட்டது. மாணவர் கூட்டம் சட்டென்று பார்களை நோக்கி தெருவில் நடக்கத் தொடங்கியது. பாதுகாப்பிற்காக ரபைகோஸ் முடிந்தவரை அவர்களுடனே இருந்து இறுதியாக சட்டென்று இடதுபுறம் திரும்பி மீண்டும் பிரார்த்தனை கூடத்தை நோக்கி நடக்கவிருந்தார். இன்னும் சில கட்டடங்கள் தான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட அவர் தன்னுடைய கால்கள் கனத்து போவதையும் சிறுநீரக பையில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தையும் புறக்கணித்தார். ரூயின் பார்களில் கூட்டம் நிரம்பியிருந்தது. அவற்றின் கூச்சலான வாடிக்கையாளர்கள் கூட்டம் தெருக்களில் சிதறி கிடந்தனர். கோஸை சுற்றிலும் எலக்ட்ரானிக் இசை முழங்கியது. பியர் வாசனை காற்றில் ஊடுருவியது.
அதில் சோஃபியானே சிகரெட்டுகளின் இனிய புகை வாசமும் கர்டோஸ் கிளாஸ்க் சிம்னி கேக்குகளின் நறுமணமும் கலந்திருந்தன. அவர் தெருமுனைக்கு வந்தபோது தான் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற குத்தலான உணர்வு இன்னமும் ஹோஸிற்கு இருந்தது. நல்ல வேளையாக ஜீன்ஸும் பேஸ்பால் தொப்பியும் அணிந்திருந்தவனை அங்கு காணவில்லை. ஒரு இருண்ட நுழைவாயிலில் குனிந்தபடியிருக்கும் ஒரு நிழல் ஒளியானது அந்த தெருமுனையை நோக்கி செல்லும் நிழலை கவனமாக பார்க்கும் முன்னர் 10 நிமிடங்களுக்கும் மேலாக அசைவற்று நின்றிருந்தது. நன்றாகத்தான் முயற்சித்தாய் கிழவா என்று சரியான நேரத்தில் அவரை தவிர்த்து விட்டதை நினைத்து கொண்டான் அவன். அவன் தன்னுடைய பையில் இருந்த சிரஞ்சை பலமுறை சரிபார்த்து கொண்டான். பின்னர் அந்த நிழலிலிருந்து வெளிவந்து தன்னுடைய பேஸ்பால் தொப்பியை சரி செய்து கொண்டு தன் இலக்கு நோக்கி விரைந்தான். அத்தியாயம் 40 முடிந்தது. ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 41. மோனிகா மார்டினின் கம்ப்யூட்டர் டேப்லெட்டை கையில் பிடித்தபடியே கார்டியா கமாண்டர் டியாகோ கார்சா வசிப்பிட கட்டிடங்களை நோக்கி விரைந்தோடினார். அந்த டேப்லெட்டில் ஒரு தொலைபேசி அழைப்பு பதிவாகியிருந்தது. எகுதா கோஸ் என்ற ஹங்கேரிய ரபைக்கும் ஒரு வகையான ஆன்லைன் ரகசிய வெளியீட்டு தளத்திற்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல். அத்துடன் அந்த பதிவில் உள்ள அதிர்ச்சிகரமான விஷயங்கள் மிக சில வாய்ப்புகளை மட்டுமே கமாண்டர் கார்சியாவுக்கு அளித்திருந்தன. அந்த ரகசிய வெளியீட்டாளரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளபடி கொலை திட்டத்திற்கு பின்னணியில் வால்டர் ஸ்பினோ இருக்கிறாரோ இல்லையோ, அந்த பதிவு மட்டும் பொதுமக்களிடத்தில் சென்றுவிட்டால் வால்டர் ஸ்பினோ மீதுள்ள மரியாதை நிரந்தரமாக அழிந்து போகும் என்பது மட்டும் கார்சாவுக்கு தெரியும். நான் இளவரசரை எச்சரித்து அவரை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயம் வெளிவந்துவிடும் முன்னர் வால்டர் ஸ்பினோவை அரண்மனையிலிருந்து அகற்றியாக வேண்டும். அரசியலில் எல்லாமே முன்னெச்சரிக்கைதான். இந்த தகவல் பரப்பும் விஷமிகள் நேர்மையாகவோ அல்லது அப்படி இல்லாமலோ வால்டர் ஸ்பினோவை சுய லாபத்துக்காக பலியிட இருந்தார்கள். இன்று இரவு அந்த பிஷப்பின் அருகில் இளவரசரை எங்கும் பார்க்க முடியவில்லை என்பது மட்டும் தெளிவாகியது. PR ஒருங்கிணைப்பாளரான மோனிகா மார்டின் இளவரசரை உடனடியாக அறிக்கை வெளியிட செய்யுமாறு, இல்லாவிட்டால் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்கான ஆபத்து இருக்கிறதென கார்சாவிடம் உறுதியாக அறிவுறுத்தினாள். அவள் சொல்வது சரிதான் என்பது கார்சாவுக்கு தெரிந்துவிட்டது. நாம் ஜூலியனை தொலைக்காட்சியில் கொண்டு வந்தாக வேண்டும், இப்பொழுதே. படிக்கட்டின் மேற்பகுதியை அடைந்த கார்சா ஜூலியனின் குடியிருப்பிடத்தை நோக்கி அந்த கூடத்தில் மூச்சு விடாமல் ஓடியபடியே கையில் இருந்த டேப்லெட்டை பார்த்து கொண்டார். பிரான்கோயிஸ்வாதியின் டாட்டூ மற்றும் ரபையின் தொலைபேசி உரையாடல் பதிவு ஆகியவற்றிற்கும் மேலாக வரப்போகின்ற கான்ஸ்பிரசி நெட் தகவல் திரட்டும் கூட ஒரு மூன்றாவதும் கடைசியுமான ரகசிய அம்பலத்தில் நிச்சயமாக சேரத்தான் போகிறது. மார்டின் எச்சரித்திருக்கும் அந்த விஷயம்தான் மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் மிக தீவிரமாக பற்றி எறியக்கூடியது. தகவல் தொகுதி. அவள் அதை அப்படித்தான் அடைத்தாள். தற்போக்கானதாகவும் முரண்பாடானதாகவும் தோன்றக்கூடிய தகவல் கூறுகள் அல்லது நிரூபிக்கப்படாத உண்மைகளின் ஒன்று குவியல்தான் சதி ஆலோசனை கோட்பாளர்கள் பகுப்பாய்வு செய்யவும் அவற்றை அர்த்தமுள்ள வகையில் ஒரு சாத்தியமுள்ள தொகுதியாக உருவாக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் ராசி பலன் பார்க்கும் கிறுக்கர்களை விட மேலானவர்கள் அல்ல. அவர் எரிச்சலுற்றார். நட்சத்திரங்களின் தற்போக்கான அமைவை வைத்து விலங்கு வடிவங்களை திரிப்பவர்கள். துரதிர்ஷ்டவசமாக கார்சாவின் கையில் இருந்த டேப்லெட்டில் காணப்பட்ட கான்ஸ்பிரசி நெட் தகவல் கூறுகள் ஒன்றை தொகுதியாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை போன்றுதான் தோன்றின என்பதுடன் அரண்மனையின் கண்ணோட்டத்தில் அது விரும்பத்தகாத ஒன்று.
conspiracynet.com. கிரிஷ் படுகொலை நமக்கு இதுவரை தெரிந்தவை. எட்மண்ட் கிரிஷ் தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பை 3 மத தலைவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பிஷப் அன்டோனியோ, வால்டர் ஸ்பினோ, அல்லாமா சயீத் அல்-ஃபதில் மற்றும் ரஹபை எகுதா கோஸ். கிரிஷும் அல்-ஃபதிலும் இறந்துவிட்டனர். ரபை கோஸ் தன்னுடைய வீட்டின் தொலைபேசி அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. அவர் எங்கோ காணாமல் போய்விட்டது போன்றும் தெரிகிறது. பிஷப் வால்டர் ஸ்பினோ உயிருடன் நலமாக இருக்கிறார். அவர் கடைசியாக அரச மாளிகையின் சதுக்கத்தில் நடந்து சென்றதை பார்க்க முடிந்தது. கிரிஷின் கொலையாளியினுடைய கடற்படை அட்மிரல் லூயி எவிலா என்று அடையாளம் காணப்பட்டவர். உடலில் காணப்பட்ட சின்னம் அவரை அதிதீவிர பிரான்கோயிஸ்வாதிகளின் பிரிவினரோடு சம்பந்தப்படுத்துகிறது. பிஷப் வால்டர் ஸ்பினோவும் ஒரு பிரபல பழமைவாதி, ஒரு பிரான்கோயிஸ்டானோ? இறுதியாக குகைன்ஹாமிற்கு உள்ளே இருப்பவர்களின் கூற்றுப்படி விருந்தினர் பட்டியல் நிறைவு செய்யப்பட்ட பின்னர்தான் கொலையாளி லூயி எவிலா அரச மாளிகைக்குள் இருக்கும் யாரோ ஒருவரின் கடைசி நிமிட வேண்டுகோளின்படி அதில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிய அந்த தனிநபர் எதிர்கால ராணியாகிய ஆம்ராவைடல். இந்த செய்திக்காக மாண்டே அட் இக்லீஷியா ஆர்க் என்ற குடிமக்கள் கண்காணிப்பாளரின் குறிப்பிடத்தகுந்த நடப்பில் உள்ள பங்களிப்புகளுக்காக கான்ஸ்பிரசி நெட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மாண்டே அட் இக்லீஷியா ஆர்க். அந்த மின்னஞ்சல் முகவரி போலியாகத்தான் இருக்க வேண்டும் என கார்சா ஏற்கனவே முடிவுக்கு வந்திருக்கிறார். ஸ்பெயினில் உள்ள ஒரு மிக முக்கியமான எவஞ்சலிக்கல் கத்தோலிக்க வலைதளமான இக்லேசியா அட் ஆர்க்கில் உள்ளவர்கள் எல்லோருமே மதகுருமார்கள், சாமானியர்கள் மற்றும் இயேசுவின் போதனைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட மாணவர்கள் ஆகியோரை கொண்ட ஆன்லைன் சமூகமாகும். அந்த தகவலாளிகள்தான் அத்தகைய செயற்களத்தை களங்கப்படுத்த விரும்பியிருக்கிறான். அதனால்தான் இந்த குற்றச்சாட்டுகள் இக்லேசியா அட் ஆர்க்கில் இருந்து வந்தவை போன்று தோன்றிருக்கும். சாமர்த்தியம்தான் என்று நினைத்து கொண்ட கார்சாவுக்கு இந்த வலைதளத்தின் பின்னாலுள்ள பக்தி வாய்ந்த கத்தோலிக்கர்களுக்கு பிஷப் வால்டர் ஸ்பினோ போற்றுதலுக்குரிய ஒருவர் என்பது தெரியும். அந்த ஆன்லைன் பங்களிப்பாளர்கள் தான் ரபையை அழைத்த அதே தகவலாக இருப்பானோ என்று கார்சா சந்தேகப்பட்டார். குடியிருப்பிட கதவை அடைந்ததும் இந்த செய்தியை இளவரசரிடம் எப்படி தெரிவிப்பது என கார்சாவுக்கு தெரியவில்லை. அந்த நாள் சாதாரணமாகத்தான் தொடங்கியது. திடீரென்று அந்த அரண்மனை ஏதோ பேய்களுடன் போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போல் காணப்பட்டது. மாண்டே என்ற பெயர் கொண்ட ஒரு முகமற்ற தகவலாளி, வரிசை கட்டும் தகவல் கூறுகள். இது போதாதென்று இருக்கின்ற விஷயங்களை இன்னும் மோசமாக்கும் வகையில் ஆம்ராவைடல் மற்றும் ராபர்ட் லெங்டனை பற்றிய எந்த செய்தியும் கார்சாவிடம் இல்லை. இன்று இரவு ஆம்ராவின் எதிர் நடவடிக்கைகள் பற்றியும் ஊடகத்திற்கு தெரிந்துவிட்டால் கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். கதவை தட்டாமலேயே உள்ளே நுழைந்தார் கமாண்டர். இளவரசர் ஜூலியன் என்று அழைத்த அவர் மையப்பகுதிக்கு சென்றார். உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. மைய அறைக்கு வந்த கார்சா சற்று நிதானித்தார். அறை காலியாக இருந்தது. டான் ஜூலியன் என்று அழைத்தபடியே அவர் சமையலறையை நோக்கி விரைந்தார். பிஷப் வால்டர் ஸ்பினோ? அவர் அந்த மொத்த குடியிருப்பிடத்தையும் அலசினார். ஆனால் இளவரசரையும் வால்டர் ஸ்பினோவையும் காணவில்லை. உடனடியாக இளவரசரின் கைபேசிக்கு அழைத்த அவர் தொலைபேசி ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டார். அந்த சத்தம் மங்கலானதாக இருந்தாலும் குடியிருப்பிடத்தில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கேட்கக்கூடியதாகத்தான் இருந்தது. கார்சா மறுபடியும் இளவரசரை அழைத்து மங்கலான அழைப்போசையை கேட்டார். இந்த முறை அந்த ஒலியை கண்டுபிடித்தவாறே சுவற்றில் இருந்த ஒரு சிறிய ஓவியத்தை நோக்கி சென்றபோது அது அந்த குடியிருப்பிடத்தின்
மூடி வைக்கப்பட்ட பெட்டகம் என்பதை தெரிந்து கொண்டார். ஜூலியன் தன்னுடைய போனை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து பூட்டியிருக்கிறார். தகவல் தொடர்பு அதிமுக்கியமான இந்த இரவு நேரத்தில் இளவரசர் தன்னுடைய போனை கைவிட்டு சென்றிருக்கிறார் என்பது கார்சாவுக்கு நம்பக்கூடிய நிலைக்கும் அப்பால் இருந்தது. அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? இப்பொழுது வால்டர் ஸ்பினோவின் கைபேசி எண்ணுக்கு முயற்சித்தார் கார்சா. அந்த பிஷப் பதிலளிப்பார் என்று நம்பினார். அவரை அடியோடு மலைக்க வைக்கும் வகையில் இரண்டாவது சத்தமில்லாத அழைப்பொலியும் அந்த பெட்டகத்திற்கு உள்ளேருந்து கேட்டது. வால்டர் ஸ்பினோவும் தன்னுடைய போனை கைவிட்டு சென்று விட்டாரா? பயம் அதிகரிக்க கண்களை அகல திறந்து கொண்ட கார்சா அந்த குடியிருப்பிடத்தில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினார். அடுத்த சில நிமிடங்களுக்கு அவர் கூடத்தில் கத்தியபடியே இருவரையும் மேலேயும் கீழேயும் தேடிக்கொண்டு ஓடினார். அவர்கள் காற்றில் கரைந்திருக்க முடியாது. இறுதியாக கார்சா ஓடுவதை நிறுத்திய போது ஸ்பாடினின் நேர்த்தியான பெரும் படிக்கட்டின் அடியில் மூச்சு விடாமல் தான் நிற்பதை கண்டு கொண்டார். தோல்வியால் தன் தோள்களை தளர்த்திவிட்டார். அவர் கையிலிருந்த டேப்லெட்டும் அப்பொழுது செயல் இழந்திருந்தது. ஆனால் கருமையான அந்த திரையில் தலைக்கு மேலே இருக்கும் கூரை சுவரோவியத்தின் பிரதிபலிப்பை அவரால் பார்க்க முடிந்தது. இந்த முரண்பாடு குரூரமாகப்பட்டது. அந்த கூரை ஓவியம் ஜியே குவிண்டோவின் மகத்தான படைப்பு. ஸ்பெயினால் பாதுகாக்கப்பட்ட மதம். அத்தியாயம் 41 முடிந்தது.